வழிபாட்டிலேயே மிக உயர்ந்த வழிபாடு, வலிமையான வழிபாடு எதுனா பெண் தெய்வத்தின் வழிபாடு தான். அம்பிகையின் வழிபாடு தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தன்னுடைய பிள்ளை படும் வேதனை, தன்னுடைய பிள்ளை படும் கஷ்டம் உடனே தெரியும். அதை உடனே சரி செய்யணும்னு அம்பிகை துடிப்பா. அதே மாதிரிதான் கண்ணப்ப நாயனார் கூட தன்னுடைய 2வது கண்ணை பெயர்த்து எடுத்து வைக்கும் போது சிவபெருமான் வந்து விடுவதற்கு தாமதமாகிடுமோ அப்படின்னு வளையல் அணிந்த கைகளோடு அம்பாள் உடனே அந்த இடத்திற்கு வந்து தன் கண்ணப்பனுடைய கைகளை பற்றி நில் அப்படின்னு சொன்னதா நமக்கு பெரிய புராணம் சொல்லுது. ஏன்னா தன்னுடைய பிள்ளை படும் வேதனைய உடனே இப்பவே சரி செய்து விட வேண்டும் அப்படின்னு துடிக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்கும்னா அம்பிகைக்குத்தான் இருக்கும். அதனால சிவபெருமானுக்கு நம்ம மேல கருணை இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் வருவதற்கு முன்னாடியே அம்பாள் நம்மளை காத்து ரட்சிப்பா. இந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்குனே ஒதுக்கப்பட்ட வழிபாட்டு முறைதான் நவராத்திரி வழிபாடு. நமக்கு தெரிஞ்சது புரட்டாசி மாதத்துல ஆயுத பூஜை சமயத்துல வரக்கூடிய நவராத்திரியை தான் நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் 12 மாதமும் 9 தினங்கள் நவராத்திரியா 12 மாதமும் கொண்டாடின வரலாறு இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது சாத்தியம் இல்லை, நேரம் இல்லை நிறைய பேருக்கு. அதனால குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு 4 நவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம். வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரின்னு 4 விதமா இன்றைய காலகட்டத்துல நம்ம கொண்டாடுறோம். அதுல இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரிக்கு பெயர் தான் ஆஷாட நவராத்திரி. இது எப்போ வரும் அப்படின்னா ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துக்கு அடுத்து வரக்கூடிய 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரின்னு சொல்றாங்க. இந்த 9 நாட்கள் எப்போ இந்த மாசம் வருது அப்படின்னா சரியா சொல்லணும்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம வழிபடலாம். இந்த தினங்கள்ல நம்மளால முடிந்த அம்பிகைகளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதுல முதல்ல குறிப்பா வாராகித்தாய வழிபடுவது விசேஷமானதுன்னு சொல்றாங்க. நமக்கு ஆயுள் பலத்தையும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த வாராகி அம்மன் வழிபாடு. சப்த கன்னிமார்கள்ல ஒருவர் தான் இந்த வாராகித்தாய். கிராமங்கள்ல சப்த கன்னிகளினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. எந்த வழிபாடு இருக்கோ இல்லையோ அங்க முக்கியமா சொல்லப்படுற வழிபாடு இந்த சப்த கன்னிமார்களினுடைய வழிபாடு. அது ரொம்ப மிக முக்கியமான வழிபாடா கிராமப்புறத்துல இன்றைக்கும் பார்க்கிறாங்க.